ரைட் நவ் வேர்ல்டு லெவலில் 12th லார்ஜஸ்ட் யூடியூப் சேனல். சில வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் கேஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய பிராங்க் பண்ணி. அமெரிக்காவில் பிறந்தவங்க சைனாவில் எப்படி இவ்வளோ பெரிய யூடியூபராக மாறினாங்க. ரைட் நவ் 12th லார்ஜஸ்ட் யூடியூபர் இன் த வேர்ல்ட். இதெல்லாம் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் கேஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ரியல் லைஃப் பிராங்கை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா? இந்த பர்டிகுலர் 2 ட்வின்ஸு. ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நிறைய பேர் கெஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். எஸ், ஸ்டோக்ஸ் ட்வின்ஸ் கிட்டத்தட்ட வந்து 101 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யூடியூப். அது மட்டும் இல்லாமல் 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் அரௌண்ட் த சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லி 130 மில்லியன் டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு கொடி கட்டி பறந்துட்டு இருக்க ஒரு ட்வின்ஸ் ஆஸ் அ யூடியூபரா இன்ஃப்ளூயன்சரா எப்படி இந்த வேர்ல்டை கலக்கிட்டு இருக்காங்கன்ற இன்ஃப்ளூயன்சர் சீரீஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா The Stokes Twins. ஸோ அவங்களோட குட் பேட் அக்லியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் நிறைய கண்டென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான சீரியஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலன் சென் ஸ்டோக்ஸ், அலெக்ஸ் சென் ஸ்டோக்ஸ். இனிஷியலாக வந்து அவங்க பிறந்தது என்னமோ வந்து அமெரிக்கா தான். பட் அவங்களோட சின்ன வயசு சொல்லுவாங்களா, அப் டு 8 இயர்ஸ். ஸோ வந்து அவங்க பேரண்ட்ஸோட அதாவது அவங்களோட ப்ரொஃபஷனலுக்காக வந்து சைனாவில் 8 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் தான். பட் அதுக்கப்புறம் வந்து திருப்பி அமெரிக்காவே வந்துட்டு ஆஸ் அ ஸ்டார்டிங் கெரியராக அவங்களோட ஸ்கூலிங் கெரியர்லாம் எங்கன்னா அந்த 8 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸில் இருக்க ஒரு ஸ்கூலு. ஸோ வந்து எல்லாருமே யூஎஸ்னால் எப்படி இருக்குன்னு தெரியும். மோஸ்ட்டாக வந்து எஜுகேஷன் அப்பார்ட் ஃப்ரம் வந்து நிறைய விஷயத்தில், அதாவது ஆக்டிவிட்டீஸ் லைக் போலோ, வாட்டர் போலோ, ஸ்விம்மிங், அப்புறம் வந்து ரக்பி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கும். பட் ஆனால் யுஎஸ் அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் கிரிக்கெட் மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம நல்லா பார்த்துருக்கோம். ஏன்னா ரீசெண்டாக யுஎஸ் வந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஆர்கனைஸ் பண்ணும்போது கூட ஒரு கிரவுண்டை டக்குன்னு வந்து பில்ட் பண்ணாங்க. அப்படியே மேட்சஸ்லாம் நடந்தது, பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அந்த இடம். டக்குன்னு எல்லாத்தையும் டிஸ்பேண்டில் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸில் மெயினாக பயங்கரமாக ஆக்டிவாக சிங்கிளாக, அதாவது வந்து ஒருத்தர் நம்மளை வந்து தனித்துவமாக காட்டுற ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ கிரிக்கெட்லாம் வந்து கும்பலாக விளையாடுறது. ஸோ அப்படி இல்லாமல் தனித்துவமாக காட்டுற விளையாட்டுற வந்து ஸ்விம்மிங், அப்புறம் வந்து வாட்டர் போலோ, இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, லைக் மைக்கேல் பெல்ப்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இனிஷியல் லெவலில் நம்ம ஸ்டோக்ஸ் ட்வின்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஸ்கூலில் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடில் வந்து ஸ்விம்மிங், வாட்டர் போலோ, இது எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அப்படி இருக்கும்போது பார்க்கறதுக்கு ஒருத்தர் அப்படியே இருக்கிறதுனால ஆல்ரெடி இவங்க மேலே ஒரு பயங்கரமான அட்டென்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க, ரோஷினி, ராகினி அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு 2 பேர் பசங்க யாராவது இருப்பாங்க. அவங்கள பார்த்தோம் அப்படின்னாலே இல்லை, அவங்களுக்கு தெரியும் ட்வின்ஸ் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க அட்டென்ஷனை விட அவங்க மேலே நம்மளுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் அட்டென்ஷன் இருக்கும். பாரு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, சும்மா போகும்போது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி அட்டென்ஷன் இவங்களுக்கு வந்து ஸ்கூல் லெவல்லே கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நிறைய சாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் லெவலில் ஒரு கண்டென்ட் கிரியேஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமே இவங்க ஒரு ட்வின்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவில் அவங்களோட காலேஜ் லெவல் எஜுகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் வந்து போயிட்டே இருக்கும்போது தான் இந்த சோஷியல் மீடியா, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கண்டென்ட்டு, டிக்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து யூடியூப், இதெல்லாம் பார்த்து ஓ இவ்வளோ நடக்குதே அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்காங்க. அவர் வந்து ஆலன் சென் ஸ்டோக்ஸ்னு ஒரு வீடியோஸும், இவர் வந்து அலெக்ஸ் சென் ஸ்டோக்ஸ்னு இன்னொரு சேனல்லையும் இனிஷியலாக வீடியோஸ் போட்டிருக்காங்க. இனிஷியலாக போடும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வீலாக்ஸு, காமிக்கல் வீடியோஸு, ரியாக்ஷன் வீடியோஸு, இதெல்லாம் போட்டு அப்படியே ஓட்டியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2015 லேட்டர் 2015 சரி நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் என்ன மாதிரியான கேதரிங் இல்லை ஆடியன்ஸ் அட்டென்ஷன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஸோ இனிஷியலாக அதுலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக போட்ட வீலாக்ஸு, ரியாக்ஷன் காமெடி வீடியோஸு, பிராங்க் வீடியோஸு, இது எல்லாத்தையுமே ஒன்றா போடுறாங்க. முக்கியமாக என்னென்னா இவங்களோட மெயின் மோட்டிவே பிராங்க் வீடியோஸ். அந்த பிராங்க் வீடியோஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, ரிலேட்டிவ்ஸு, அதாவது ஒரு சடனாக ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படிலாம் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத வந்து
நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஊரில் நடக்கிற ப்ராங்க் வீடியோஸு. அவங்க வந்து ஹை லெவலில் ரொம்ப காசு செலவு பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது உண்மையாலுமே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தால் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு போனதுனால மக்களோட அட்டென்ஷனை அவங்களால கேதர் பண்ண முடிஞ்சது. ஸோ 2015 இவங்களோட இனிஷியலான விஷயம் ஸ்டார்ட் ஆகி 2019 அந்த எண்டு இருக்கு சொல்லுவாங்க, அந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ள. ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போவே ஒரு 60 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சாங்க. தென் ஒரு மிகப்பெரிய அக்லியஸ்ட் பார்ட் அவங்களோட லைஃப்பில், அக்லியஸ்ட் பார்ட்னா அவங்களே அவங்களுக்கு ஏற்படுத்திக்கினது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ப்ராங்க், ஒரு ப்ராங்க் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு ஒரு ப்ராங்க் பண்ணலான்னா அது கிடையவே கிடையாது, பண்ணவும் கூடாது. 2019 ஒரு மணி ஹேஸ்ட், நிறைய பேர் அந்த சீரியஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பேங்க் ராபரி மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணாங்க. என்னன்னா இவங்க 2 பேர் வந்து பேங்க் ராபரி பண்ணுற மாதிரி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ கேமராஸ்லாம் எல்லாத்துலேயும் செட்டிங் இருக்குது. எங்கே போனாலும் வந்து ஃப்ளை கேமராவாக இருக்கட்டும், ஒரு கோப்ரோவாக இருக்கட்டும், இல்லைனா ஆல்ரெடி வந்து அலைன் பண்ணியிருக்க கேமராமேன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எதுக்குன்னா இவங்க பண்ண போகிற ப்ராங்கை எல்லா இடத்துலையும் வீடியோவில் ஷூட் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு, இல்லை அதர் சோஷியல் மீடியாவில் போட்டும் காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வேற யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, உண்மையாலுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் ராபரி அப்படின்னா இனிஷியலாக கன்னு மாதிரி ஒரு இதோ வச்சுட்டு அதை வந்து ஊபர் டிரைவர் அவர்கிட்ட சொல்லி இந்த வண்டி எடு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், பயந்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய பேரை பயமுறுத்தி ஒரு பேங்க் ராபரி மாதிரி. இதில் என்னன்னா போகிற வழியில் நிறைய பேர் இவங்க உண்மையாலுமே திருடர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முகத்தெல்லாம் மூடி இருந்தாங்க. மூடலைனா கூட இல்லை, இவங்க வந்து ஸ்டோக்ஸ் ட்வின்ஸு அப்படின்றது தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து மூடி இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கால் பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய ராபரி நடக்குது ஓடிவாங்க. போலீஸ்லாம் வந்த பிறகு இவங்க வந்து இது ஒரு ப்ராங்க் அப்படின்ற பிறகு சும்மா விடுவாங்களா, வச்சு செய்வாங்கல்ல. எஸ், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்பல் வார்னிங் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்கள தூக்கி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக அவங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக சம் டேஸ் வந்து ஜெயிலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ராங்கை வந்து ஒஸ்டாக பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டோக்ஸ் ட்வின்ஸு. த அக்லியஸ்ட் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். இல்லைன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், மக்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பண்ணிங்கன்னா அதை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஸ்டோக்ஸ் ட்வின்ஸு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இன்ஃப்ளூயன்சர் சீரியஸில் நான் முக்கியமாக இவங்களை பற்றி பேச விரும்பினதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க ஒரு ட்வின்ஸ். நம்ம இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கோம், இல்லைனா வந்து ஒரு கம்பெனி வந்து பெரிய யூடியூப் சேனலாக நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ட்வின்ஸ் வேர்ல்டு லெவலில் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி ஆஸ் ஆஃப் டிசம்பர் 9, 2024 வரைக்கும் பார்க்கும்போது டாப் 15ல் 12th லார்ஜஸ்ட் யூடியூபர் இந்த வேர்ல்டு வித் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பேர் பெற்றிருக்காங்கன்னா ஹார்ட் ஒர்க், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே நடந்திருக்கு. பட் அப்பப்போ இந்த மாதிரி குளறுபடியான ப்ராங்க்கும் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்வின்ஸாக இருந்தீங்கன்னா உடனடியாக போய் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டோக்ஸ் ட்வின்ஸ் மாதிரி வேர்ல்டு லெவலில் நீங்களும் ஃபேமஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆஸ் அ ட்வின்ஸ் அப்படின்னா உங்களோட சேனல் நேமை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டோக்ஸ் ட்வின்ஸ் மாதிரி வேறு யாராவது ட்வின்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்களையும் டேக் பண்ணி நீ போய் சேனல் ஆரம்பின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் இன்ஃப்ளூயன்சர் சீரியஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் வரப்போகிற நிறைய சீரியஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், பார்த்து கண்டு கழிச்சு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you.